சிலுவையை குறித்து, சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து, அது மாத்திரமல்ல அதை நாங்கள் ஒரு சிம்பிளாக நாங்கள் பார்த்துட்டு போகலாம். ஆனால் சிலுவை மரத்திலே இயேசு கிறிஸ்து எவ்வளவு மணித்தியாலம் அந்த இடத்திலே தொங்கினார் என்பதை நாங்கள் வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் தேவன் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கிறார் என்பதை நாங்கள் கொஞ்சம் உணர்ந்து நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் தியானித்து அவைகளுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை கூட ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். சிலுவை பற்றிய உபதேசம், அதை அந்த உபதேசத்தை குறித்து ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த ஜனங்கள், அதாவது ஆண்டவரை பின்பற்றாத ஜனங்களும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்களும் கூட அறிந்திருக்கிறார்கள். அது கெட்டு போகிற ஜனங்களுக்கு அது என்னவாய் இருக்குமா? பைத்தியமாய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த தன்னுடைய, அதாவது ரட்சிப்பு கண்டு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாங்கள் போகும் பொழுது எங்களை பார்த்தும் எத்தனையோ பேர் பைத்தியக்காரங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க தான். நாங்களும் அதை கேட்டுத்தான் இருக்கிறோம். இப்போ கூட ஆண்டவர், அதாவது இப்போ இந்த நாட்களும் கூட ஜனங்கள் சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு எதிராக வாக்குவாதம் செய்கிறதும் அதுக்கு எதிராக கதைக்கிற காரியங்களும் இன்னும் உண்டு. அதிலே பார்க்க போனால் இந்த வசனம் பேசப்பட்ட, அதாவது பவுல் இந்த வசனத்தை அந்த காலத்திலே தேவனுடைய ஆவியானவர் கூட எழுதப்பட்ட இந்த காரியங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் மட்டும் ஆண்டவருடைய வசனமாகவே இருக்கிறது. அந்த வசனத்திலே சொல்லப்படுகிற காரியங்கள் அந்த காலத்திலேயும் அப்படியாத்தான் இருந்தது. அந்த காலத்தில் என்னென்று, அந்த காலத்தில் கூட சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகத்தான் இருந்தது. இந்த காலத்திலேயும் அது அப்படியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்பி, அதாவது அந்த ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுகிற ஜனங்களுக்கோ அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜனங்கள், அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ காரியங்களை தாங்கள் செய்து முயற்சி எடுத்து, இப்படி செய்தால் தேவனுடைய பலம் கிடைக்கும், இப்படி செய்தால் தேவனுடைய காரியங்களை நாங்கள் இணைந்து கொள்ளலாம்னு சொல்லி தங்களை ஒருத்து, தங்களை அர்ப்பணித்து, தங்களுக்குள்ளே கணக்கு காரியங்களை எடுத்துக்கொண்டு, அதாவது எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் சொல்லுகிறதோ அதன்படி நடந்து அவர்கள் ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு வழியை தாங்கள் அமைத்து கொண்டே இருக்கிறார்கள். அது உலகத்திலே, அதாவது தேவன் ஆண்டவர் தொடக்கத்திலே ஆதாமை மேவாளையும் உருவாக்கி இவை எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு அனுபவிங்கள் என்று சொன்னபடி அவர்கள் அந்த காரியங்களுக்குள்ளாக கடந்து வந்தார்கள். ஆனால் இப்போ எல்லாம் என்னென்னா வேற ஏதோ எல்லாம் எங்களை ஆளுதுன்றதுக்கு காரணம் மனுஷன் இன்னும் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் சரியான பாதை அவர்களுக்கு அமைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் பேசுமாயிருந்தார், யாராவது பேசுமாயிருந்தார், தேவனுடைய சித்தத்தின்படி அவர் அந்த ஜனத்தை மீட்டுக்கொள்ள சித்தமாயிருந்தால் அவர்களுக்கு அந்த வசனம் பேசும். அது மாத்திரமல்ல, அவருடைய வசனம் பேசிட்டு சும்மா விட்டுட்டு போறதில்ல, அது சும்மா திரும்பாது, அது தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கும் அவர்களுக்குள்ளே. அதே மாதிரி தான் நாங்களும் கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டது நிமித்தம், எங்களுடைய காதுகளை நாங்கள் சாய்த்தது நிமித்தம் எங்களுக்கு இந்த ரட்சிப்பு என்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகப்பட்டது. பாவத்திலிருந்து எங்களை ஆண்டவர் மீட்டெடுத்தார். இந்த சிலுவை பாடுகளை நாங்கள் பார்க்கும்போது, சிலுவையை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அநேக காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சிலுவை என்றது ஒரு அடையாளமாக, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சிலுவையிலே ஒரு ஆள், அதாவது கிறிஸ்துவை அறியாத ஜனங்களை நாங்கள் பார்ப்போமா, யாரோ ஒரு ஆள் இந்த சிலுவையிலே தொங்கி மரித்தார் என்றதை அவர்கள் அவ்வளவுக்காவது அறிந்திருப்பாங்க. அதை குறித்து கொஞ்சம் கூட சிந்திப்பார்களாக, கூட தங்களுக்கு அந்த காரியத்துக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக இருந்தால் ஆண்டவர் இன்னும் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படியாகத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. சிலுவையின் உபதேசத்தை நாங்கள்
எப்படியாக எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம், உலகத்தின் ரீதியாக நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம், பைபிளின் ரீதியாக அதாவது தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியிலே வந்து இந்த சிலுவை பாடை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அதிலே இந்த சிலுவை பாடை குறித்து இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்திருப்பார். அந்த அறிந்திருந்த காலத்திலேயே அவர் எவ்வளவு காரியங்கள் அதாவது ஒவ்வொன்றும் அவர் நடத்திட்டு வரைக்கல. எனக்கு ஒரு ஞாபகத்தில் ஒரு காரியம், அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிற போது அவர் இப்படியாக ஜெபித்தார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி பிதாவை நோக்கி ஒரு கூப்பிடுகிறதான ஒரு ஜெபத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட இந்த பாத்திரம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவரை கரைச்சல் கொடுத்திருக்கும். அதாவது அவர் எவ்வளவோ பாடுகளுக்குள்ளாகத்தான் இந்த சிலுவையிலே அவர் மரித்திருக்கிறார். இந்த சிலுவையிலே தொங்கி மரிக்கிறதை குறித்து நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போமா இருந்தால் இந்த சிலுவையை நேராக வைக்கல அவர்கள், அது ஒரு அளவுக்கு கொஞ்சம் சரிச்சு தான் வச்சிருக்காங்க. அதை கூட நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது நேராக வச்சிருந்தா அதெல்லாம் அவற்றை காலுக்குள்ள தான் அந்த அவருடைய பொடியிட எல்லா பாரமும் அவருடைய பாதத்தை தான் தாங்கியிருக்கு. அது கொஞ்சம் முன்பக்கத்தாக தான் சரிச்சு வைக்கப்பட்டிருக்கு என்றால் எல்லாம் அவருடைய மார்பை நோக்கி அந்த பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த சிலுவையிலே கொல்கொதா சிலுவையிலே இவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கல, எல்லாம் ஒழுங்காக இருந்தது. அவர் அடிக்கப்பட்டார், சவுக்கினாலே அடிக்கப்பட்ட அந்த பலம் குன்றி பலம் இல்லாத நேரத்திலேயும் அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். எத்தனையோ காரியங்கள் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் இரத்தமாக ஒழுகினது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய முதுகு என்னென்று எழுதப்பட்டிருக்கிறது, உளப்பட்ட பயன். அதாவது அவருடைய அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஒவ்வொரு சவுக்கிலையும் ஒரு ஆணி, ஒரு ஒரு குண்டோட ஒரு ஆணி இருக்குமா, அதை அடித்துட்டு கிழித்துட்டு வரைக்குள்ள அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து ரத்தம் தெளிக்கிறதை, ரத்தம் ஆறாக ஓடுகிறதை குறித்து நாங்கள் வாசிக்கலாம். அப்படியாக ஒரு சித்திரவதைக்குள்ளாக போன இயேசு கிறிஸ்து பலமில்லாத நேரத்திலும் அந்த சிலுவை அவர் தான் சுமந்து கொண்டு போகிறார். ஆண்டவருடைய மலை பிரதேசங்கள் அதாவது பிரசங்கங்களில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூட சுமக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ வருத்தப்பட்டு பார் சுமக்கிறோம், எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இப்படியாக ஆண்டவர் எங்களை ரட்சித்துட்டு சும்மா விடவில்லை. அவர் எல்லாத்துக்கும் எல்லா காலங்களுக்கும் ஏற்ற மாதிரிக்கு ஆண்டவர் எங்களுக்கு வசனத்தை தந்து அந்த வசனத்தின்படியே எங்களை வழிநடத்தி போகிறவராயிருக்கிறார். நாங்கள் அடுத்த வசனத்தில் இதில் சொல்லப்படுகிறது, இது அடுத்த வசனம் இல்லை, இது ஒரு அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு காரியம். இதில் சொல்லப்படுகிறது பாருங்கள், சிலுவையிலே அதற்கு வாசிங்க நீங்க. சிலுவையில் அறையப்படுதல் என்பது ரோமானிய பழங்காலத்திலும் பண்டைய மத்திய கிழக்கிலும் குறிப்பாக பரவலாக காணப்பட்ட ஒரு மரண தண்டனை முறையாகும். அது வேதனையானது மற்றும் மரணத்தின் வேதனையை முடிந்தவரை நீடிக்க செய்யும் நோக்கம் கொண்டது. அப்ப பாருங்க, அது ஒரு சும்மா ஒரு காரியம் அல்ல. அது அந்த சிலுவையிலே தொங்குறது அது ஒரு மரணம். இங்கே அதாவது எங்களுடைய காலத்துல மரண தண்டனை எப்படி கொடுக்குறாங்க, காலத்துல தூக்க போட்டுட்டு அப்படியே முடிஞ்சுது. ஆனா இது கொஞ்சம் நேரம் நீடித்து மரணத்துக்குள்ளாக கடந்து செல்கிற ஒரு காரியமாயிருக்கிறது சிலுவை மரணம். எங்கட காலத்துல நாங்கள் மரண தண்டனை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது சில நாடுகளில் இன்னும் நடந்துதான் வருகிறது. எலக்ட்ரிக் ஸ்டூல்ல இருந்து இதுவாங்க, இல்லாட்டிக்கு ஒரு ஊசியை போட்டு சாப்பிடுவாங்க, இல்லாட்டிக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து சாக வைப்பாங்க. அதாவது குற்றவாளியை எப்படியாக தீர்த்து கட்டுறதுக்கு அப்படியான வழிகள் உண்டு. ஆனால் சிலுவை என்னும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு மரணம்.
அந்த மரணம் பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறது. இந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்பு கிருபை நிமித்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அதை நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் மதிக்கிறோம் என்றதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு காரியம், அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தன்னோடு கூட சேர்க்கிறதுக்கான அமைக்கப்பட்ட ஒரு வழியாக இருக்கிறது. அந்த வழிக்குள்ளாக போறவர்கள் தான் தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். இதுவும் மரணத்தை கொடுத்து, அதாவது இதை வாசிங்கோ. மனித குலத்திற்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று அது அறிவிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என்னது? மனித குலத்துக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் கொண்டு வருகிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். வேறொன்றுக்காகவும் அல்ல. மனித குலத்துக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். நாங்கள் சிலுவையை இப்ப நாங்க ஒரு செயின்ல நாங்க போட்டிருக்கிறோம். அந்த சிலுவையில நாங்க செயின்ல போட்டுக்கொண்டு நாங்க அதை ஒரு 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 மரியாதையோடு கூட ஒரு காரியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது போடுறது போடாது, தப்போ அதை பற்றி நான் கதைக்க வர இல்லை. ஆனால் நாங்கள் அதிலும் பார்க்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு நாங்கள் கொடுக்கிற மதிப்பு இதுவும் மேன்மையாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் வித்தியாசமா எல்லாம் நடந்துட்டு போகுது. அந்த சிலுவையை வைத்து வித்தியாசமா எல்லாம் நடந்துட்டு போகுது காரியங்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரிப்பு எங்களுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் தந்ததுன்னு சொல்லி அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அதை குறித்து நினைக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த நாட்களை நாங்கள் கடந்து போவோம். கிறிஸ்து மரிக்கிற நாட்களையும், கிறிஸ்து உயிர்க்கிற நாட்களையும், கிறிஸ்து பிறக்கிற நாட்களையும் நாங்கள் கடந்து போய்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் உயிரோட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கு அதுவும் ஒரு சாட்சியாகத்தான் இருக்கிறது. அதுக்காக நாங்கள் கிறிஸ்து பிறக்கிறத, கிறிஸ்து மரிக்கிறத நாங்கள் நினைக்காம இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதை நாங்கள் நினைத்து நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்களும் கற்றுக் கொடுக்கிறார். அதை விட வேறு ஆக்களெல்லாம் இதை குறித்து அறிஞ்சு கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே அக்கிரமம் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் தேவனும் தன்னுடைய ஜனங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் பார்க்கிற நியூஸ்கள் சில வேளையில் வித்தியாசமா இருக்கலாம். இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு சண்டைகள், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது நிமித்தம் ஜனங்கள் அழிகிறார்கள் என்று நாங்கள் நியூஸ்களை அறிந்து கொண்டிருந்தாலும், ஆனால் தேவன் கூட தன்னோடு கூட சேர்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நித்தமும் ஜனங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கையை வைத்து அல்லேலூயா சொல்வீங்க? ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன். அவர் எங்களுடைய தேவன் படுத்துறங்குற தேவன் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதன்படி தேவன் தினமும் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார் ஜனங்களை. நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அது நாங்கள் 18 பார்த்தோம், இப்ப 17வது பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அல்லேலூயா. அதாவது நாங்கள் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அதாவது பவுல் சொல்லுகிறார், ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதுக்கு அவர் இந்த இடத்துல வரையில. அவர் என்ன சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்க வந்திருக்கிறார். ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, வேற ஒரு ஆள் கொடுத்துட்டு போகலாம். ஞானஸ்தானம் கட்டாயம் எல்லாரும். ஆனாலும் இந்த முக்கியமாக அவர் சொல்லுகிறது இந்த வசனத்திலே சுவிசேஷம் தான் பிரசங்கிக்கப்படும். ஏனென்றால் இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும்னு சொல்லி கூட வசனம். அப்ப அந்த சுவிசேஷத்துக்கு பவுல் எவ்வளவாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்.
பவுலை குறித்து நாங்கள் பார்க்கும்போது பவுல் கிறிஸ்துவுக்கு எதிராகத்தான் இருந்தார். கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களை தான் அவர் நடத்தி கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களை துரத்தி அவர்களை கொலை செய்து அவர்களை வேறு இடங்களில் எல்லாம் கொண்டு போய் விடுறதுக்கு தான் இருந்தார். ஆனால் அதே ஆளத்தான் ஆண்டவர் பிடித்தார். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நான் ஒரு அங்கத்தவனாக இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன எனக்குள்ளே இருக்கிறார். அவரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியாக வாழ்ந்தாரோ அதன்படி நான் வாழ வேணும். அதன்படி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப நான் எங்களுக்கு இன்னொரு 40 வருஷம் இருக்குதுன்னா அந்த 40 வருஷம் நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை மேன்மைப்படுத்துறது, சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நினைவு கூறுவது போது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கிறிஸ்து பிறக்கிறதையும் கிறிஸ்து இறக்கிறதையும் கிறிஸ்து உயிர்த்தெழுதுறதையும் நாங்கள் கொண்டாடி கொண்டே வருகிறோம். இது ஒரு ட்ரெடிஷனா அப்படியே போய்கொண்டே இருக்குது. ஆனா அவ்வளவுக்குள்ளே ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாவை தானே நாங்கள் பிடிக்கலாம். கணக்கு வேணாம், ஒரு ஆத்மா தான், ஒரு ஆத்மா. இப்பத்திய காலத்திலே சபைகள் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே எங்களுடைய கண்களை நாங்கள் திறந்து பார்ப்போமா இருந்தால் வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டபடி உன்னுடைய ஆதியில் இருந்த அன்பை நீ இழந்தாய். 7 சபைகளுக்கும் எழுதின அந்த கடிதங்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அதிலே சொல்லப்படுகிற காரியங்களை நாங்கள் கவனித்து நாங்கள் வசனத்தை நாங்கள் விளங்கி கொள்வோமா இருந்தால் சொல்லப்படுகிற ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு குறை சொல்லப்பட்டுதான் வருது. அந்த 2 சபைகளை குறித்து வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வாசித்தா தான் உங்களுக்கு விளங்கும். நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் நீங்க வாசித்து விளங்கிக்கணும். ஏனென்றால் அந்த காரியங்கள் ஆண்டவர் கரங்களிலே கொடுத்தது சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த சபையிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருஷத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க கேட்க வேணும் என்ன? ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும். தினமும் நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். அடுத்தது நாங்கள் செயலிலே இயங்க வேண்டியது ஜெபம் தான் எங்களை, அதாவது சபையை தாங்குகிற தூண்களாய் இருக்கிறது. ஜெபம் சபையை தாங்குகிற தூண்களாய் இருக்கிறது. அந்த ஜெபத்திலே நாங்கள் முழுவதையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அடுத்தது நாங்கள் கிரியையை நடப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டார். அதே காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்லுவோம். அதன்படி நாங்கள் அடுத்து இந்த வருஷ கடைசியில உங்களுக்கு பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்கக்கூடிய மாதிரிக்கு அர்ப்பணிப்பு. ஆண்டவர் ஒரு ஆத்மா அநேகர் இருக்கிறார்கள் இந்த இடத்துல. ஆண்டவரோட ஒரு ஆத்மா, ஆண்டவரிடத்துல ஜெபிங்கோ. ஆண்டவரிடத்துல இருந்து அந்த ஆத்மாவை வழிநடத்துறதுக்குரியதான வெளிப்படுத்தலையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நாங்கள் ஒன்று காரியத்துக்குள்ள, அதாவது நாங்கள் எங்களுக்கு தெரியாத காரியத்தை நாங்கள் அதை படித்து தான் நாங்கள் அதை செய்கிறோம். காரோடு தெரியாதுன்னா காருக்கு ஏறி இருந்து ஒரு 2 தரம் புளியா ஓடித்தான் நாங்கள் அதை ஒழுங்கா ஓடுறோம். அதே மாதிரி தான் ஆத்மா ஆதாயத்தை நான் செய்யும் போது 1-2 இடத்துல நாங்கள் ஃபெயிலியரா வந்தாலும் அடுத்தது சக்சஸ் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரே நான் இந்த ஆத்மாவுக்காண்டி ஜெபிச்சேன், அந்த ஆத்மா எனக்கு கிடைக்கல, ஓகே அடுத்த ஆத்மா பிடிக்கும், அடுத்த ஆளுக்கு சொல்லுவோம். இப்படி சொல்ல ஆண்டவர் கட்டாயமாக நீங்க, அதாவது ஒருக்க நீங்க அதை டேஸ்ட்டை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து ஆத்மாக்களை பிடிக்கத்தான் ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறப்பார். நீங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளா இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள்,
அந்த சுவிசேஷம் பரவ வேண்டும். சுவிசேஷம் எல்லா பகுதியிலும், எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும், எங்கெங்கெல்லாம் நாங்கள் எப்படியாக எங்களுடைய யோசனைகள் இருக்க வேண்டும், எப்படியாக எங்க நான் ஆத்மாவை நான் பிடிச்சு கொள்ளலாம். என்னுடைய வேலையிடத்திலையா, நான் கடைக்கு போய் நான் சாமான் வேண்டிய இல்லையா, இல்லாட்டி நான் பக்கத்து வீட்டில் ஒரு பழக்கத்தை வைத்துக்கொண்டு அவர்களோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்களா, அவர்களுக்கு நான் அந்த ஆத்மா வச்சுனேன். இல்லாட்டி எங்கேயாவது ஒரு கூட்டமாக கூடுகிற ஜனங்கள் கூடுகிற இடத்துல, அந்த இடத்துல நான் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அப்படியாக நாங்கள் அவருக்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே அடிக்க கொடுத்தது அது ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருக்க அநேக ஆத்மாக்கள் இந்த சபையில இல்லாமல் வெளியில இருக்கிறார்கள். இந்த சபை என்றால் என்ன? சபை கிறிஸ்துவனுடையது. சபை எங்களுடைய இல்லை, சபை கிறிஸ்துவனுடையது. அந்த சபையாகிய சரீரத்திலே ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சும்மா சிந்தப்படவில்லை. அது ஒரு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சரீரம், அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டு ஒரு துளி ரத்தமும் அவருடைய சரீரத்தில் இல்லாமல் எல்லாம் சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட ஒவ்வொரு ரத்தமும் ஆத்மாக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. அந்த ரத்தம் சிந்தி இந்த பூமியிலே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகவில்லை. ஆதியாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கதர்னதுன்னு சொல்லி ஆண்டவர் காயினிடத்திலே விசாரிக்கிறார். கிறிஸ்துவனுடைய ரத்தம் அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு கதர்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதர்னார், அவர் கண்ணீர் வடித்தார், அவர் அவருடைய உடம்பிலே நோவுகளை ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய சாபங்களுக்காகவும் அவர் தன்னைத்தானே பலியாகப்படுத்தார். இதுகளை நாங்கள் சிந்திக்கும் போது, ஆண்டவருடைய பாடுகளை நாங்கள் சிந்திக்கும் போது, உண்மையாகவே எங்களுடைய மனம் கல்லாக இருக்காது, எங்களுடைய மனம் உடைக்கப்படும். தேவன் இப்படியாக எனக்காகவும் உங்களுக்காகவும் நடந்து கொண்டார். ஒரு மனிதனும் எங்களுக்கு தன்னுடைய ஜீவனை இப்படியாக கொடுக்க மாட்டார். ஆனால் தேவகுமாரன் இந்த காரியங்களுக்காக இந்த வழிக்குள்ளாக கடந்து சென்று எங்களுக்கு ஒரு வழியை அமைத்து தந்தார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாங்கள் கவனிப்போம். ரோமர் 1:16 சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. திரும்பவும் நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவது நாங்கள் வாசிச்சோம் தேவ பலன், இதுல வாசிக்கிறோம் திருப்பவும் தேவ பலன். தேவனுடைய பலன் சுவிசேஷத்துக்குள்ளாகத்தான் வருகிறது ஜனங்களுக்கு. தேவனுடைய பலன் சுவிசேஷத்துக்குள்ளாகத்தான் ஜனங்களுக்கு கிடைக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. அந்த ஆத்மா நொய்ந்து உடைந்து இயலாத நேரத்திலே தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பலன் அடைகிற ஆத்மாவா இருக்கிறது. தேவ பலன் இறங்குகிறது நாடி. தேவ பலன் வித்தியாசமான ஒரு பலன். அந்த பலன் உண்மையாகவே நாங்கள் உணர்ந்தால்தான் அது தெரியும். எங்களுடைய ஆத்மாவிலே நாங்கள் உணர்ந்தால்தான் அந்த பலனை குறித்து நாங்கள் அறிந்து கொள்வோம். இல்லாட்டி நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம். அது அதாவது கேட்கிறவர்களுக்கு அது பலனை கொடுக்கும், கேட்காதவர்களுக்கு அது என்னவா இருக்கிறது, அது தேவையில்லாத ஒரு காரியமாய் தான் இருக்கிறது, பைத்தியமாக இருக்கிறது. அப்படியாக இருக்காமல், ஆனால் நாங்கள் கேட்டதினாலே நாங்கள் தேவ பலனை அடைந்தோம். நாங்கள் தேவனுக்குள்ளாய் நாங்கள் பலப்பட்டு வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆனாலும் நாங்கள் வாழ்வோம். ஆண்டவர் தாமே எங்களை வழிநடத்துவாங்க. நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். கடைசி வசனம் லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள். அதுதான் நாங்க செய்யறோம். நாங்க கூட எங்கெங்க எல்லாம் இருந்தோம். எனக்கு லெனின் பிரதர் தெரியாது, நான் இங்க வந்திருக்கேன்.
ஆனா ஆண்டவர் எங்களை தன்னுடைய சபையிலே சேர்த்திருக்கிறார். பாருங்க, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜனங்களை ஆண்டவர் தான் கொண்டு வருகிறார். எங்களுக்கு ஆக்களை தெரியாது, நாங்களும் எங்களோட குடும்பமும் அவ்வளவுதான் எங்களுடைய அதாவது கிரைஸ்டுக்கெல்லாம் நாங்கள் எங்களை விவேகம் பண்ணி கொண்டே இருக்கோம். ஆண்டவர் எங்களை அழைத்தார், தன்னுடைய அழைப்புக்கு எங்களை அழைத்து எங்களை ஒரு கூட்ட ஜனமாக எங்களை தன்னிலே இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தன்னிலே எங்களை இணைத்திருக்கிறார். அப்ப இவ்வளவுக்கும் தேவனுடைய இது ஒரு பகுதி. இதுதான் சிலுவை உபதேசம் இல்லை, இது ஒரு பகுதி. இதை விட இன்னும் கணக்கே இருக்குது. ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள இதுகளை நாங்கள் படித்து இன்னும் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட நாங்கள் இன்னும் முன்னேறி அவரை குறித்து இன்னுமாய் அறிவோம், பரிசுத்தத்திலும் பரிசுத்தப்படுவோம். அவருடைய வழியிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் வழி நடப்போம். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் பிரயாசப்படணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எங்க கட்டப்படும்? டிசுல்டோஃப் நகரத்திலே கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் டிசுல்டோஃப்ல இருந்து டிசுல்டோஃப் ராட்டிங்கனுக்கு போகணும், டிசுல்டோஃப் கெர்ஷாமுக்கு போகணும். இப்படியாக அது கூறாக ஓங்கி விடராமல் பரவலாக பரவ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்றது தேவனுடைய சித்தமாயிருக்கும். அப்ப நாங்க அப்படி எங்களை அர்ப்பணிப்போம். நாங்க இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு போறது கூடிய மாதிரி ஆண்டவர் இடத்துல நாங்கள் அர்ப்பணிப்போம். தேவனுடைய சிலுவை பாடை குறித்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இன்னுமாய் ஆராய்ந்து நாங்கள் தேவனுக்காக எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் அர்ப்பணித்த ஆண்டவரிடத்திலிருந்து தரிசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த சபைக்குரிய தரிசனங்கள், புதிய தரிசனங்கள். நான் இன்றைய நாட்களிலும் நான் இந்த இடத்துல வந்து நிற்கும் போது எனக்கு பேசப்பட்டது இதுதான். ஆண்டவருடைய சபையை குறித்தான தரிசனம். ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதன்படி நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் அந்த சபையை வழி நடத்துகிறார். ஆனால் சபையை குறித்ததான தரிசனம் ஒருமனப்பட வேண்டும். நாங்கள் ஒரு தரிசனத்தோடு இந்த சபையை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கான வழியை ஆண்டவர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் அந்த ஒருமனப்பட்டு அந்த ஐக்கியத்திலே நாங்கள் இணைந்து இந்த சபையை தொடர்ந்து தேவனுக்குரிய மாதிரி நாங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்துட்டு போவோம். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் அந்த வார்த்தைக்காக நாங்கள் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, இந்த வேளையில் நீர் தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் தாமே ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கவும் ராஜா. ஆண்டவரை நீங்கள் எங்களை ஆண்டவரை ஆளுகை செய்யவும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவருடைய கரத்திலே எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை, இந்த சபையை குறித்ததான தரிசனம், ஆண்டவரை, இந்த சபையை குறித்ததான தரிசனத்தை நீர் எங்களுடைய ஆண்டவரை இருதயங்களிலே நீர் போடும்படியாக கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரை, இந்த சபையை குறித்ததான தரிசனத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் தந்த தரிசனத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரை, நீ ஒருமனப்பட்டவராய் ஒரு ஐக்கியத்திலே ஆண்டவரை இந்த தரிசனத்தை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தொடர்ந்து உமக்கு பின்னாக ஆண்டவரை பின்தொடர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவர், ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்துகிற தேவன். ஆண்டவரை, நீர் தேவ ஆவியானவரை நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தரிசனத்துக்கு தடையாய் இருக்கிறதான சாத்தானின் கோட்டைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, இந்த ஆண்டவரே, இந்த உலகத்திலே இருக்கிறதான காரியங்கள் ஆண்டவரே இந்த டிசுல்டோஃப் நகரத்திலே இருக்கிறதான சகல காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைக்கிறேன் ராஜா. தேவ சமாதானம் ஆண்டவரே இந்த இடத்திலே தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் கிருபையா நீர் கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிற பிதாவே, ஆமென். நாங்கள் தொடர்ந்து